வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடந்த சில நாட்களாகவே தேனி மாவட்ட மக்களினுடைய கோரிக்கையை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தேனி மாவட்ட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் கோரிக்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது போடிநாயக்கனூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ரயில்கள் இயங்குகிறது. ஒன்று மாலை நேரத்தில் 6 மணிக்கு புறப்பட்டு மதுரை வரைக்கும் செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின். இதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தினமுமே 8:55 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையுமே ஒரு ட்ரெயின் கிளம்பி அங்கிருந்து மதுரை வழியாக திண்டுக்கல், சேலம் வழியாக சென்னை சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். ஆனால் இந்த 2 ட்ரெயினுமே இணைப்பு ரயிலாக பயன்படுத்தி கூட நம்ம திருச்செந்தூருக்கு போக முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் காலையிலையும் ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருந்த இந்த போடிநாயக்கனூர் இப்போது மாலையில் மட்டுமே ரயில் புறப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆக இது மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. காலை நேரத்தில் ஒரு ட்ரெயின் வேணும். இப்போது மதுரைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் பயன்படாது. அதே மாதிரி தேனிக்கு மதுரையிலிருந்து வேலைக்கு வர்றவங்களுக்கு வேணா இந்த ட்ரெயின்கள் பயன்படுகிறது. காலை நேரத்தில் ஒரு ரயில் புறப்பட வேண்டும். அந்த ரயில் தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, மதுரை போயிட்டு அங்கிருந்து இந்த ரயிலானது திருச்செந்தூர் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும். ஒருவேளை போடிநாயக்கனூர் திருச்செந்தூர் ரயில் இயக்கப்பட்டால் நிச்சயமாக பல்வேறு பகுதிகளுக்கும் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கேருந்து நம்ம விருதுநகர் போகணுன்னாலும் சரி, திருநெல்வேலி போகணுன்னாலும் சரி, திருச்செந்தூர் போகணுன்னாலும் சரி, நிச்சயமாக இந்த ரயிலை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். இது பயணிகள் ரயிலாக இயக்கினாலும் பரவாயில்லை, அல்லது ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கினாலும் பரவாயில்லை. எங்களுக்கு தேவை தென் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய ரயில் வேணும் அப்படிங்கிறது தான். காலை நேரத்தில் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருச்செந்தூர் போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக திருச்செந்தூரிலிருந்து மாலை நேரத்தில் புறப்பட்டு இரவுக்குள்ளாக போடிக்கு வர்ற மாதிரியான ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது வேணும். இந்த ரயில் இயக்கும் பட்சத்தில் நிறைய பலன்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ மதுரையிலிருந்து நம்ம திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வரும்போதே கூட்டமாக வரும். பாலக்காட்டிலிருந்து வரும்போதே அப்போது இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுவே போடிநாயக்கனூரிலிருந்து இயக்கப்படும் பட்சத்தில் மதுரையில் ஓரளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் கூட அதில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ போடியிலிருந்து நம்ம திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா திருநெல்வேலி போய் அதுக்கப்புறம் மாற வேண்டிய ஒரு நிலை. எல்லா பயணிகளுக்குமே இதுதான் நிலை. ஆனால் டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இருந்ததுன்னா நம்ம எங்கேயுமே இறங்க தேவையில்லை. எந்த ஒரு ரயிலுக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டைரெக்டாகவே நம்ம திருச்செந்தூர் சென்று வர வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் பல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பொருளாதார ரீதியாக. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.